ஏய் அப்பா கால் பண்றாரா? இந்த பேர் வேலையே இல்லை, சும்மா சும்மா இப்போ பார்த்தாலும் கால் பண்ணிக்கிட்டு ஃபோன் எடுக்காதா வைடா. ஏய் மறுபடியும் கால் பண்றாரா? என்னடா எரிச்ச மாதிரி கிளப்பிட்டு இருக்கான் கடுப்பேற்றிக்கிட்டு. ஏய் வண்டி நிப்பாட்டேன். ஏன்டா வண்டி நிப்பாட்ட சொல்றேன். ஏண்டா அப்பா திருப்பி திருப்பி கால் பண்றாரு, இப்படி எடுக்காம இருக்காங்க. இதுக்கு தான் வண்டி நிறுத்த சொன்னியாடா? அவர் ஏதாச்சும் சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாரா, அப்படி கட்டுப்பா உண்டா. ஓ நல்லதுக்கு தானடா திட்டுவாங்க. சும்மா போடாங்கிட்டு நல்லதுக்கான். உனக்கு உன் அப்பா இருந்து திட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும்டா. ஆமா பங்காளி, அப்பா இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். உனக்கு அப்பான்னு ஒரு கால் வந்துச்சுல, இப்படி ஒரு கால் ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில் வந்ததில்லை. அப்படி ஒரு காலுக்காக எத்தனை நாள் ஏங்கியிருக்க தெரியுமா? அப்பா திட்டாருன்னு சொல்லி நீ கோவப்படுற, ஆனால் என்னை திட்டுறதுக்கு கூட அப்பா இல்லைடா. அப்பாவோட பாசம் எப்படி இருக்கும், கோபம் எப்படி இருக்கும், அன்பு எப்படி இருக்கும், இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை பங்காளி. ஆனால் இதெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசைடா. பெற்றவங்களோட அக்கறையும் கோபமும் உங்களுக்கு கடுப்பாக இருக்கலாம், ஆனால் அவங்க இல்லைன்றப்ப அந்த வலி அதை விட மோசமாக இருக்கும் பங்காளி. பெற்றவங்க நம்ம கூட இருக்கும்போது அவங்க கூட பேசி சிரித்து சந்தோஷமாக வாழ்ந்துக்கணும் பங்காளி. பெற்றவங்க பண்ணுறதெல்லாம் கடுப்பாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் பெற்றவங்க இல்லாமல் வளர்ந்த பசங்களோட ஏக்கம் பங்காளி. டேய் நான் ஏதோ சும்மா சொல்லிட்டு இருந்தேன்டா, விடு, ஃபீல் பண்ணாத, பார்த்துக்கலாம். இல்லை பங்காளி விடு, நீ இந்த அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு என்னன்னு கேளு. சொல்லுப்பா. என்னப்பா மணியாச்சு, இன்னும் சாப்பிட வரலையா? இதோ வந்துடுறேன்ப்பா. சரி சரி பார்த்து வா, மாத்தா உனக்கு பிடிச்ச நெத்திலி மீன் குழம்பு சமைச்சு வச்சிருக்கா. சரிப்பா, சீக்கிரம் வந்துடுறேன். கனவென நம்பி எழுவேனே, நீ கண் முன் தோன்ற வேண்டுமே. கடவுளை போல எங்கேயோ என்னை விட்டு போ